வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி ஒரு ஈவினிங் ரொட்டீன் அண்ட் டின்னர் ரெசிபி தான் விலாகாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இது ஒரு சடன் பிளானாக பிரியாணி சாப்பிடணும் போல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி பிளான்ட்டு இல்லை, ஈவினிங் பிளான் பண்ணி அப்போதைக்கு பிளான் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங்லாம் காஃபி வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அம்மா போயிட்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. சரின்ட்டு உட்காந்து குடிச்சிட்டு அதுக்கு தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த கேப்பில் அதுக்குள்ளே நம்ம இந்த வீட்டுக்கெல்லாம் கணக்கெடுக்க வர்றதுக்காக வந்திருந்தாங்க, கவர்மெண்ட்லேருந்து வந்திருந்தாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு உட்காந்து இந்த வாண்டு வேறு அப்பா பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பிரேக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு வெங்காயம் இதெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பிரியாணி எனக்கு நம்ம என்ன தான் கடையில் சாப்பிட்டாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிடும்போது எனக்கு உண்மையாக நான் செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம நார்மல் அரிசியில் செய்வோம், பிரியாணி அரிசியில் அப்பப்போ இன்றைக்கி பிரியாணி அரிசியில் ஆக்சுவலி செஞ்சேன். அதில் செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால சரி இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். இடையில இந்த வெங்காயம் இதெல்லாம் உளிச்சு வச்சு அரிஞ்சு வச்சுட்டு பெப்பர் மிளகு தனியாக பவுடரும் மிளகும் சீரகமும் தனியாக. இந்த மிளகும் சீரகமும் எதுக்குன்னா பாப்பாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோம்ல, அதுக்கு காரத்துக்கு போடும்போது மிளகு சீரகம் தனியாக போட்டு அரைக்கும் போது அது அரைப்பட மாட்டேங்குது. அதனால் பவுடராக செஞ்சு வச்சு போட்டுப்பேன். இந்த இதெல்லாம் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே பேஸ்ட், ஏன்னா டக்குன்னு முன்னெல்லாம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக செய்வேன். இப்போது ஃப்ரெஷ்ஷாக செய்ய முடியல, பாப்பா இருக்கனால வேலை கண்டினியூஸாக இருக்குது. அதை ஒரு தனியாக செய்கிறதுக்கு இந்த மாதிரி அப்பப்போ கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டோம். அப்படிங்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம எடுத்து போட்டுக்கலாம்ல. நம்ம அப்பப்போ செய்யும்போது நல்லா வாசம் வரும் எனக்கு. அதனால நான் எப்பவுமே அப்படி செய்வேன். இப்போலாம் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிறது, கொஞ்சமாக எக்ஸ்ட்ராவே செஞ்சு வச்சுக்கிறது. இதில் வேறு சமைச்சிட்டு இருக்கும்போது பாதியில் கேஸ் வேறு தீர்ந்து போச்சு. அப்புறம் அதை எடுத்து அம்மா தான் எடுத்து வச்சு மாற்றிட்டு இருந்தாங்க. எனக்கெலாம் எங்கள் வீட்டில் கேஸ் எங்கள் வீட்டுக்காரர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. கேஸ் போயிடுச்சுன்னா நம்ம தீர்ந்துருச்சுன்னா எப்படி மாற்றுறதுன்ட்டு. சென்னையில் இருக்கும்போது அவர் தீர்ந்துருச்சுன்னா அவர் மாற்றி கொடுக்க சொன்னால், நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்ல நீ செய்யும் பாரு. எனக்கு ஒரு டைம் சொல்லி கொடுத்தா அது மறந்துருச்சு. நான் ஒவ்வொரு டைமும் ஏதாவது டெமிக்கி கொடுத்துக்கிட்டு அவர் தான் செய்ய சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு வழியாக நான் கற்றுக்கிட்டேன். பட் எங்கள் அம்மா வீட்டில் கொஞ்சம் லாங் பிரேக் எடுத்தனால எனக்கு அது அகெயின் மறந்துருச்சு. இதை மாற்றும் போது நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அடடா, நெக்ஸ்ட்டு நம்ம அங்கே போயிட்டோம், சென்னை போயிட்டோம் அப்படின்னா கேஸ் தீர்ந்துருச்சுன்னா நம்மள தானே மாற்ற சொல்லுவாங்க, நமக்கு வேறு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லி தான் நான் ஆக்சுவலி இது கேஸ் தீர்ந்தது மாற்றுறதும் நான் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிறதுக்காக தான் நான் அந்த வீடியோவை எடுத்து வேற வச்சேன். அதுக்கப்புறம் நான் சமைச்சிட்டு இருக்கும்போது வெங்காயம் வதங்கலை. என்னடா அப்படியே இருக்கே அப்படின்னு பார்த்தா கேஸ் தீர்ற மாதிரி பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. அப்புறம் தான் மாற்றிட்டு ஓகே நம்ம வீடியோ எடுத்து வச்சா நமக்கு இது யூஸ் ஆகும், எப்படியும் மறந்துடுவோம். அதுவும் டெலிவரிக்கு அப்புறம்லாம் நான் மேக்ஸிமம் நிறைய விஷயத்த மறந்துடுறேன். ஏதோ ஒன்று ஞாபகம் இருக்கிறதுனால பெரிய விஷயமா இருக்குது. சரி வீடியோ ப்ரூஃபாகவே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதையும் சேர்த்து வீடியோ எடுத்தேன். இன்றைக்கி பிரியாணிக்கு பார்த்தோன்னா தயிர் சடனாக பிளான் பண்ணனால தயிர் தேவைப்படல. சரி பேக்கெட் தயிரே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை சிக்கன் வாங்கிட்டு வரும்போது பேக்கெட் தயிரும் வாங்கிட்டு வர சொன்னேன். பேக்கெட்டில் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த டப்பாவில் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது எடுத்து போட்டோம் அப்படின்னா அப்படி நல்லா கெட்டியாக ஐஸ்கிரீம் மாதிரி நல்லா இருந்துச்சு. இது பாக்ஸில் டப்பாவில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதனால் அது எடுக்கும்போதே பார்க்கவே ஆசையாக இருந்துச்சு. இதில் கறி வேறு, அது பாருங்களேன், இந்த குட்டி குட்டியாக இந்த இதெல்லாம் பிரியாணிக்கு போடுறதுக்கு கேட்டால் கொஞ்சம் பீசஸ்லாம் ரொம்ப குட்டியாக போட்டாங்க. அதனால் ஃபஸ்ட்டு பெரிய பீஸ்லாம் போட்டு வதக்கி அதை தனியாக ஒரு 2 விசில் விட்டுட்டு அது வெந்ததுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் நம்ம அரிசி போடும்போது அந்த குட்டியாக இருக்க பீஸை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போது பிரியாணி செய்யும்போது எனக்கு நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் எப்பவுமே அதிகமாக போடக்கூடாது. பட் நம்ம எப்போவாவது செய்கிறோங்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணுறதுனால தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம். இது அப்படியே மேலே பார்த்தீங்கனாலே தெரியும் அப்படியே எப்படி முதக்குதுன்னு. ஆக்சுவலி இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிட்டேன். அதிகமாக செய்கிற நினப்பில் இன்றைக்கி ஒரு வேலைக்கு தான் செஞ்சேன், நைட்டுக்கு மட்டும்தான். எப்பயும் பகலில் செய்யும்போது 2 வேலைக்கு செய்கிற மாதிரி செஞ்சுருவோம். ஸோ அந்த நினப்பில் கொஞ்சம் இன்றைக்கி அதிகமாக போச்சு. இது சிக்கன்லாம் வெந்தோடனே நம்ம அந்த குட்டி குட்டியாக எடுத்து இருந்த பீஸ் இருக்கு இல்லையா, அதுவும் போட்டுட்டு அரிசியும் போட்டு வச்சாச்சு. இது பாஸ்மதி அரிசி தான் இன்றைக்கி பிரியாணிக்கு எடுத்திருந்தேன். நம்ம அது நார்மல் அரிசி 1க்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம். இது 1க்கு 1.5 ஊற்றணும். அந்த அளவு வச்சு ஊற்றிட்டு சரி முட்டை வீட்டில் யாரும் வேணான்ட்டாங்க.
அ அ எனக்கு அப்பாவுக்கு மட்டும் 2 போட்டுக்கிட்டேன் முட்டை. ஏன்னா அது அந்த முட்டையோடு வச்சு அந்த ஒரு பீஸ் எடுத்து அந்த அப்படியே சாப்பாட்டு எடுத்து அப்படியே அடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே. நான்லாம் நான்வெஜ்ஜுங்கும்போது ரொம்ப ரசித்து சாப்பிடுவேன், ரொம்ப பொறுமையாக சாப்பிடுவேன். சாப்பாட்ட அந்த ஃபீல் பண்ணி சாப்பிடும்போது லைஃப்பில் வேறு என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நமக்கு கிடைச்ச சாப்பாட்டை நம்ம அதை தேங்க் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அவசர அவசரமாக சாப்பிட்றதுக்கு அதை ரசித்து ருசித்து நம்ம சாப்பிடும்போதே அதுவே நமக்கு சாப்பாட்டுக்கு நம்ம சொல்கிற ஒரு நன்றி மாதிரி. ரொம்ப மற்ற சாப்பாட்டை விட நான்வெஜ்ஜுங்கும்போது ரொம்ப பொறுமையாக ரசித்து அதை நல்லா ஃபீல் பண்ணி சாப்பிடுவேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வேறு எனக்கு பார்க்கும்போதே இன்றைக்கி எப்படி நல்லா வரும் அப்படின்லாம் தோணுச்சு. அதே மாதிரி சூப்பராக வந்துருந்துச்சு, எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இதெல்லாம் ஆவி அடங்கி எப்படா சாப்பிடும் அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த அரிசி ஆவி அடங்குற அளவுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லை. ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு. ஒரு வழியாக ஆவி அடங்கி முடிச்சு எடுத்து சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டேன். ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சு. உங்களுக்கு வீட்டில் செய்கிற பிரியாணி பிடிக்குமா இல்லை கடையில் வாங்குறது பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.